Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back, Chica. கேம்பானா கேம்பா தான். brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். டியர்ஸ், கேம்பானா கேம்பா தான். அச்சு தள்ளுங்க. Yeah, Chica, நேத்துக்கு தான் நம்ம actually record பண்ணிட்டு இருக்கும்போது RCB were going to have to chase the highest ever total. What an innings. Smriti Mandhana, first of all, congratulations to the RCB team. They saved the best for the last. They were the best team. Group phase by far. First 6 matches 6 win பண்ணி அப்போவே qualify ஆயிருந்தாங்க. ஒரு dominant cricket விளையாடிருந்தாங்க. And Smriti Mandhanaக்கு ஒரு special congratulations. Kudos. She's been through a lot in the last 6 months. She's won a World Cup. Whatever happened with her personal life happened. But to come back on the sporting field and show that she's a queen, hats off, ultimate respect. Congratulations Malolan Rangarajan, RCB coach, women's team coach, நம்ம ஊர் பையன், winning the WPL and 2 out of 2 Chica RCB ki. Fantastic RCB WPL அடிச்சாங்க பாருங்க. ஆனா நான் இந்த ஸ்மிருதி மந்தானா பேட்டிங் பார்த்தேன். சேல்சிங்ல ஒரு மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா ஆச்சா. ஃபர்ஸ்ட் 6 பால் 6 ரன் கொஞ்சம் நின்னுந்தா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் she just had a look in. அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சா பாரு. இன்சைட் அவுட் கவர்ஸ் மேல விட்டு தட்டு கட்டு. அதுக்கப்புறம் அப்படி தூக்கி விடுறா மிட் விக்கெட் மேல. அப்புறம் லாங் ஆஃப் மேல அண்ட் சிக்ஸஸ் அட் வில் அடிக்கிறாங்கடா. இப்ப விமென்ஸ் கிரிக்கெட் WPL பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் 2 சைடுமே அடி அடிச்சிருந்தாங்க. அப்கோர்ஸ் டிசியாவும் அடி அடிச்சாங்க. பட் ஸ்மித் இந்த சேஸ ஒரு மாதிரி அலட்சியமா அடிச்சு போயிட்டாங்க. ஐ மீன் they were not ஒரு பிரஷரே இல்லாம அடிச்சாங்க போது. அட் ஒன் ஸ்டேஜ் அவங்க பார்ட்னர்ஷிப் பார்த்தா ப்ரொடியூசர் ஸ்கோர் கார்டு போனா தெரியும் உனக்கு. அவங்க பார்ட்னர்ஷிப் காமிப்பார் ப்ரொடியூசர். அவங்க பாருங்களேன் 165 runs partnership of just 92 balls. Smriti Mandhana, Georgie Wall. என்ன மாதிரி ஆடினாங்க. அப்பா 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 அப்பா. They lost early wicket. அங்க பாருங்க போட்டு கிழிச்சு கொடுத்தாங்க. And Smriti Mandhana பாத்தீங்கன்னா 87 of 41 deliveries, my dear friends. 87 of 41 deliveries. இந்த டமால் டிமில் பேட்டிங் மாதிரி தெரியல. அவன் அப்படியே விராட் கோலி மாதிரி ஆடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஸ்ட்ரைக் 200 மேல இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் RCB நீங்க பாத்தீங்கன்னா மென்ஸ் IPL வின் பண்ணாங்க போன வருஷம். இப்ப விமென்ஸ் IPL வின் பண்ணாங்க. விமென்ஸ் பிரீமியர் லீக் வின் பண்ணாங்க. WPL வின் பண்ணாங்க. ஃபேண்டாஸ்டிக் RCB. வெல் டன் RCB. டே வெல் டன் மாலோரன். வெரி குட். பட் தி பாயிண்ட் இஸ் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஃபார் தி விமென் கிரிக்கெட்னா இதான்ப்பா. என்ன மாதிரி அடிக்கிறாங்க டியர் வியூவர்ஸ். என்ன வியூவர்ஸ், they are matching ball to ball, the men at all. Sixes வில் அடிக்கிறாங்க இவங்க இப்பலாம். என்ன மாதிரி அடிக்கிறாங்களா? துண்டாடினா அப்படின்றாங்க. பால் மேல போகுது. இப்படின்ற அவுட் அடிக்கிறான். அப்படின்னா equal to men's cricket அடிச்சிருக்காங்கடா விமென்ஸ். Yep, all the parents out there, யாரெல்லாம் உங்களுக்கு டாட்டர்ஸ் இருக்காங்களோ, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா ஸ்போர்ட்ல போடணும், கிரிக்கெட்ல போடணும்னா the women cricketers are showing you and showing the entire world, தைரியமா போடுங்க. There is a good future. You can easily create a good future in a sporting life. And amazing to see. In fact, recent Chica, உங்களுக்கே தெரியும், CSK for a long time were hesitant, but now they have also ready to invest in women's cricket. Recent காசி சார் சொல்லியிருந்தாங்க. So it is fantastic to see women's cricket growing at this rate. Fantastic. நீ பார்த்தனா நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்கோர் கார்டு போனா ஒண்ணு மட்டும் சிக்கா, இது மட்டும் சொல்றேன் சிக்கா, டெல்லி கேபிட்டல்ஸ் என்னையா எவ்வளவு ஃபைனல் தாயா நீங்க தோப்பீங்க. இப்ப ஹையஸ்ட் டோட்டல் அடிச்சு கூட தோத்துட்டீங்களா. ஹையஸ்ட் எவர் ரன் சேஸ். பாவமா இருக்கு சிக்கா இந்த டீமை பார்த்தா. ரன்னர் அப் என்ன சிக்கா சொல்லுவீங்க? வாட் டு யூ டெல் them சிக்கா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல? ஏதாவது போட்டு ஒரு மந்திரம் பாருங்க. யாரோ போய் ஜோசியரை பாருங்க. என்ன சார் ஃபைனல்ஸ்ல மட்டும் என்ன சார் சரியா அல்ல போய் பாருங்க. ஜோசியர் தான் பாக்கணுங்க. பாருங்க அவங்களும் ரொம்ப நல்லா இருந்தாங்க பேட்டிங். ஆக்சுவலா நீ சொல்ற மாதிரி எல்லா ஃபைனல்ஸ் வாங்கிருக்க டெல்லி கேபிட்டல்ஸ். நீ பார்த்தா எல்லாருமே ஷெஃபாலி வர்மா ஸ்கோர் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தா. அந்த லிசா லீ செம அடி அடிச்சிருந்தா அவளும் போட்டு. பட் ஐ லைக் தட் லாரா வால்வர்ட். அவளும் அலட்சியமா ஆடிந்தா. எஸ், ஜெமிமா ராட்ரிக்ஸ், she also played a captain's knock. Everybody was Chelly Henry from West Indians. Everybody played well. ஃபர்ஸ்ட் 200 அடிச்சோடனே வித்தாடு ஐயோ சான்ஸே கிடையாது நினைச்சோம். ஃபர்ஸ்ட் விக்கெட் போட்ட உடனே சரி காலி நினைச்சோம். ஸ்மிருதி மந்தானா கண்ட்ரோல் தி இன்னிங்ஸ் இல்ல. அப்படியே விராட் கோலி நான் தான் அணி. அப்படியே விராட் கோலி நான் தான். she was controlling. அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் ஸ்மிருதி மந்தானா. கிங் ஆஃப் கிங்ஸ் கோலிஸ்னா குவீன் ஆஃப் குவீன்ஸ் ஸ்மிருதி மந்தானா. டோட்டல் கண்ட்ரோல்.
அது எப்படி அடிக்கிறதே தெரியுதுல, ஆனா அடிக்கிறதே தெரியல. ஸ்ட்ரைக் ரேட் 200 மேல இருக்கு. கடிக்க ஒண்ணுமே தெரிய மாட்டேன். WPL பண்ண மோஸ்ட் ரன்ஸ் வருது கட்சியில. டூர்னமெண்ட் வின்னிங் கேப்டன் finishes with the most runs. யாருமே தெரியல எப்படி அடிக்கிறா என்ன அடிக்கிறான்னு. அந்த மாதிரி ஆனா சூப்பர் மேன். Yeah, I mean, fantastic. அதான இன்ஸ்பிரேஷனல் ஃப்ரம் ஸ்மிருதி மந்தானா. எனிவே இந்த பக்கம் இன்ஸ்பிரேஷனலா இருந்தாங்கன்னா நம்ம ஆர்சிபி விமென்ஸ் டீம். Let's move on to the other inspiration. A certain 14-year-old is lighting the world up on fire, Chika. என்னையா இந்த பையன் கபில் தேவ் அப்ப அடிச்சாரு ஜிம்பாப்வேயோட. இன்னைக்கு வைபவ் சூரியவன்ஷி ஃபைனல்ல நான் காமிக்கிறேன். I will save. எல்லாரும் பாருங்களேன், சேவிங் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபைனல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 175 of 80 balls. Dear viewers, இது அப்படியே இருப்பா. 15 6 or 90, 15 4s or 60, 150 runs in 6s and 4s. என்ன வியூவர்ஸ் என்ன ஆடுறாங்க? we have selectors பாத்துறீங்களா? எல்லாரும் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுடா, இந்தியாக்கு ஆட வேண்டிய அச்சிக்கிறோம். வேற ஆளே சான்ஸே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. அண்டர் 19 எவ்வளவு பேர் இந்தியா ஆடி கேப்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவனை தூக்கிட்டு போங்கடா. ஃபைனல்ஸ்ல அடிக்கிறான், IPL அடிக்கிறான், டொமஸ்டிக் கிரிக்கெட் அடிக்கிறான், எதுவும் அடிக்கலாம் சொல்லி பார்க்கலாம். மோஸ்ட் சிக்ஸஸ் அண்டர் 19 வேர்ல்ட் கப். இந்த டெவால் ப்ரூவிஸ் வந்து 18, அப்பதான் அவர் சென்சேஷன் வந்தது. அவரோட பேரு நிக்லஸ் பூரான், சம் ரியலி குட் பிக் நேம்ஸ், ஃபின் ஆலன். பட் இவர் வந்து ஒரு தனி டான்ஜென்ட்ல நிக்கிற, தனியா நிக்கிறாரு இவரு. எப்பா யாருமே பக்கத்துல கூட இல்லப்பா இவர்கிட்ட. அனி நீ பாரு இந்த பையனோட கன்சிஸ்டன்சி பாருங்க டியர் வியூவர்ஸ். 72 40 52 30 68 175 இந்த மாதிரி அடிக்கிறான்னா கன்சிஸ்டன்டா அடிக்கிறான். போன IPL பாத்தீங்கன்னா 4-5 மேட்ச் போன 5 மேட்ச் கன்சிஸ்டன்ட் ஆனாங்க. இந்த மாதிரி அடிச்சானா இவனை ஏன் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணக்கூடாது? இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இவனை வெயிட் பண்ணக்கூடாது. லெட்ஸ் வெயிட் ஃபார் 1 more season, he is too young. இதெல்லாம் வேணாம், நேரா கொண்டு போய் விடுங்க. நான் என்ன சொன்னேன், T20 வேர்ல்ட் கப் நான் வந்து போன சீசனே சொன்னேன், இவன் T20 வேர்ல்ட் கப் எடுத்து போய் ரிசர்வ் வச்சுப்பேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கும் அப்படின்னு. இன் ஆல் ஃபேர்னஸ், திஸ் பாய் தி earning his place. சீக்கிரம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்கப்பா. செலக்டர்ஸ் கௌதம் கம்பீர் எல்லாரும் பாக்குறீங்களே, இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் ஒரு மாதிரி ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் தான். சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, இப்போ வர வைபவ் சூரியவன்ஷி, தூக்கி விடுங்க இவனை. எப்படி பார்த்தாலும் அன்பிலீவபிள் ஜிக். ஐ மீன் இன்ஃபேக்ட் இப்பதான் அந்த வந்து ஒரு அந்த மேட்ச் பார்த்துனே இருக்கும் போதுல ஆஸ் யூஸ்வல் நம்ம சோஷியல் மீடியாலாம் எப்பவுமே வந்து நம்ம எனக்கு எப்பவுமே அது வந்து ஒரு டவுட்டு, நம்ம என்ன பேசுறோமோ எப்பவுமே நெக்ஸ்ட் மினிட்ல வந்து யாராவது இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்படியே போட்டோம்னா ஒரு ரீல் அதுக்கு ஏத்த மாதிரியே வரும். அதே மாதிரி இந்த வைபவ் சூரியவன்ஷி பத்தி ஏதோ பேசினே அப்படியே பார்க்கும்போது அந்த ஜாஸ் பட்லர் பேசியிருந்தாரு லாஸ்ட் இயர். அவர் 100 அடிப்பார்ல, வைபவ் சூரியவன்ஷி 100 அடிப்பார்ல அந்த குஜராத் மேட்சோட. ஸோ அந்த வந்து ஒரு ரீல் பார்த்துருந்தேன். அவரே மனசு வச்சு சொல்றாரு, இந்த மாதிரி அடி பார்த்துட்டுல நான் ரிட்டையர் ஆனோன்னு எனக்கு தோணுச்சியா. ஜாஸ் பட்லர் அப்படி பேசுறான். Probably one of the most devastating T20 cricketers. So you have somebody so special, Vaibhav Sooryavanshi. 100% Ani, you have to understand one thing. Over score வச்சு பாப்பா, நம்ம ப்ரொடியூஸ் வச்சு பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் 20 overs 3.6 overs 18.6 overs ஆயுஷ் மாத்ரே பார்த்தா ரன் பால் தான் அடிச்சிருக்காங்க. அவன் அடிக்கல. வைபவ் சூரியவன்ஷி அடிச்ச ஸ்கோர் பாத்தீங்கன்னா 251 for 3, 25.3 overs அடிச்சிருக்கான். 10 runs ரோல் அடிச்சிருக்கான் வைபவ் சூரியவன்ஷி. அதுக்கப்புறம் இந்தியா வந்து 4-10 அடிச்சாங்க. ஸோ வைபவ் சூரியவன்ஷி இருந்தானா இந்தியா வின்னு. லாஸ்ட் டைம் பார்த்தோம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு, அவன் அடிக்கிற மேட்ச் தான் இந்தியா RR வின்னு. ஜஸ்ட் அத பெர்ஸ்பெக்டிவா போடணும்னா லட்சிகா, 25.3 overs is 153 balls. 153 balls-ல டீமோட ஸ்கோர் 253. அதுல வைபவ் சூரியவன்ஷியோட ஸ்கோர் 175. So 78 runs. வைபவ் சூரியவன்ஷி only 80 balls. அது மறக்காத. வைபவ் சூரியவன்ஷி only 80 balls. அதுதான். So in 70 balls 75 runs, which is very respectable. அதுவே very respectable. But ஒரு கிராஃப் போட்டாங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி மட்டும் எங்கேயோ இருப்பார் அந்த கிராஃப்ல. இட் இஸ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கச்சே இல்ல. வாட் திஸ் பாய் இஸ் டூயிங் இஸ் ஜஸ்ட் totally unheard of. இதெல்லாம் யாரோ ஒரு 14 வயசு 15 வயசு பையன். லாஸ்ட் டைம் we heard some 14 and 15-year-old do this was a certain Sachin Tendulkar. வேற யாருமே கிடையாது. அதான் நீ ஸ்கோர் கார்டு காமிப்பா ப்ரொடியூசர், அதுல கிளியரா தெரியும் பாரு. பால்ஸ்லாம் பேசல, ஸ்கோர் கார்டு காமியா ப்ரொடியூசர், ஸ்கோர் கார்டு பாரு. அவன் வந்து ஜார்ஜ் 9 of 11. He was 175 of strike rate 218. அடுத்து ஆயுஷ் மாதிரி 53 of 51. வேதாந்த் 32 of 36. விஹான் மாதா 30 of 36.
இவன் 40 of 31 யாரும் ரேஞ்சிலே வரல. ஆனா டோட்டல் மட்டும் 411. So dear viewers, the impact this boy can create, the impact this boy can create is something amazing. Ultimately, it's not the runs, dear viewers. What is the impact that can create as an opener? அதுதான் வைபவ் சூரியவன்ஷி. என்னோட ஒப்பீனியன்ல ஸ்ட்ரெயிட்டாவே ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணும். வெயிட்லாம் பண்ணவே கூடாது. தில்லி துள்ளி இறங்க போனவன என்ன பண்ண போனான்? கிவ் ஹிம் சே வைபவ் நீ எல்லா மேட்ச் ஆடுடா, ஃபர்ஸ்ட் 10 இன்னிங்ஸ் ஆடுடா அப்படின்னு கொடுத்தா 3 செஞ்சுரி அடிச்சு போடுவாங்க. அதுதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் திருப்பி இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கும். இந்த ஐபிஎல்ல வந்து என்ன பண்ண லாட் ஆஃப் கிரிக்கெட் லெஃப்ட் டு பி பிளேட். பட் என்னன்னா லட்சிகா அந்த ஓப்பனிங் ஸ்லாட் ஆனா இப்போதைக்கு இந்தியால என்ன ஒரு சண்டை இருக்கு. இப்போ இஷான் கிஷன் ஹி இஸ் ஆல்சோ இன் லிட்டரலா வந்து ஆன் ஃபயர். அபிஷேக் சர்மா ப்ராபப்லி ரைட் நவ தி மோஸ்ட் டெவஸ்டேட்டிங் பேட்டர் இன் T20 கிரிக்கெட். வைபவ் சூரியவன்ஷி அப் அண்ட் கமிங். ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கைக்வாட்லாம் வெயிட்டிங் இந்த விங்ஸ். பாவம் ஜெயஸ்வால்லாம் யோசிப்பாரு, நான் என்னடா பண்ண, எனக்கு ஒன்னும் சான்ஸே கிடைக்கலடா. எல்லாம் லோட்டாங்க. அபிஷேக் சர்மா லோட்டாங்க லெஃப்ட், அபிஷேக் சர்மா லெஃப்ட், இஷான் கிஷன் லெஃப்ட், யசஸ்வி ஜெய்ஸ்வால் லெஃப்ட், சோ வைபவ் சூரியவன்ஷி லெஃப்ட், எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அது என்னன்னு தெரியலப்பா, இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இப்பெல்லாம் ஆடுறாங்க, அடிக்கிறாங்க. எப்பா 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 பயமா இருக்கு பாக்கத்து. ஐயோ இந்த மாதிரிலாம் நான் 14 வயசு ஆடவே முடியாது வியூவர்ஸ். ஒரு ஸ்டேஜ்ல வைபவ் பேட்டிங் ஆடின்னு இருக்கும்போது ப்ரொஜெக்டட் ஸ்கோர் வந்து 633. எப்படி இருக்கும்? ஒரு 50 ஓவர் மேட்ச்ல ஒரு 500 ரன்ஸ் அடிச்சதா வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு கேக்குறேன், வைபவ் 5 ஓவர் தாங்கியிருந்தானா 500 அடிச்சிருப்பாங்க இந்தியா. எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ ஐயோ மேக்கிங் வைபவ் சூரியவன்ஷி இருக்கானே போல்டு போலிங்ல பஜ்ஜி பண்ணி கசக்கி புஷி சாப்பிட்ற சட்னி தோட்டு சாப்பிடலாம் மாச்சான். அவன் 6னா சட்னி, 4னா ஒரு சாம்பார் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அடிக்கிறான்டா அவன். எப்படா அவன் அடிக்கிறான்? அது வேற இப்ப வேற ஹாஃப் வே ஸ்டேஜ் நம்ம ரெக்கார்ட் பண்ற டைம்ல ஷுவரா இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ண போறாங்க. எந்த டவுட்டும் கிடையாது. 411. அது பத்தி டவுட் இருக்கானே உனக்கு? 411 சேசிங்க ஸ்கோப்பே இல்லையதுண்டி. அண்டர் 19 ரொம்ப கஷ்டங்க. யாராவது கேட்டானா அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இல்ல, அண்டர் 19 டு சேஸ் 400 இன் அண்டர் 19. இன்டர்நேஷனல் மட்டும் 411 எவ்வளவு ஆடி சேஸ் பண்றாங்கடா? என்ன பேசுறீங்க நீ? ஒரு ரன் ஆடி அம்மா ஸ்கோர் பண்ணாங்கடா. என்னடா நீ பேசுற? நீ பண்ணிருக்காங்களே, அது எங்களுக்கு தான் நீங்க பண்ணிருக்காங்களே அதுன்னு. ஆனா சிக்கா, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சிக்கா. the modern day the way the batters are batting la சிக்கா, nothing is beyond them. அது நம்ம ஒத்துக்கணும் சீக்கா. நம்ம சில அடிலாம் அடிக்கிறாங்க, சேஸ்லாம் பண்றாங்க. நம்ம அந்த ஐபிஎல்ல இல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 287 277 அடிக்கும் போது மும்பை இந்தியன்ஸ் திருப்பி 267 அடிச்சாங்க. ஆர்சிபி திருப்பி 267 அடிச்சாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பயம் வந்தது, என்னடா 270 அடிச்சு தோத்துருவாங்களான்னு. So it is going there Chika. Definitely the power in the game is going there. Bowlers கொஞ்சம் பாவம் தான். பவுண்டரி லைன்லாம் டெஃபினட்டா ஏதாவது யோசிக்கணும். ஒரு 75 மீட்டர் 80 மீட்டர் பவுண்டரி லைன் போட ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பேர் மினிமம் அந்த மாதிரி ஏதாவது ரூல் எடுத்துட்டு வந்தாதான் உண்டு. எனிவே லெட்ஸ் கம் டு சம் ஹாட் வேர்ல்ட் கப் நியூஸ். ஹர்ஷித் ராணா மேஜர் டவுட். ஹர்ஷித் ராணா has been very good Chika. Let's be honest. அவர் வந்ததுலேருந்து ever since you questioned him, அது என்ன, I think he took it personally இல்லையான்னு தெரியல, but it has worked wonders. He has worked his way up. டெஃபினட்டா நியூ பால்ல ஒரு சூப்பர் ஸ்ட்ரென்த்தா இருந்தாரு. ஓல்ட் பால்ல கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாரு, பட் அந்த நம்பர் 8ல பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு காமிச்சிருந்தாரு. He is now not going to be available mostly. Still not fully confirmed. முட்டி இன்ஜுரினால heavy concern that he might miss the World Cup. Is that a big blow? ஏன்னா he may not start also. சில மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு, சில மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணலனா பண்ணாம இருப்பாரு. How do you see this? See Ani, if you're not fit before the tournament you should not play Ani. That's the golden rule you should have. If fit before the tournament, if you're injured, knee injury, yes, as you said rightly, Harshit Rana given chances, he's done well. New ball brilliant on, but old ball some idea angana, but he's done well. Whatever chances being given, I think I appreciate that. Give it to him. Okay, that's a different issue. But once you're not fit before the World Cup, no, on the opening match, நாளைக்கு India match நாளைக்கு ஆட போறாங்கடா. அதுக்கு if you're not fit, என்ன ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு இந்தியாக்கு. என்ன ரெண்டு பிளேயர் இருக்காங்க, வாஷிங்டன் சுந்தரும். he is also not India. ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா டீம் மேனேஜ்மெண்ட் வாஷிங்டன் சுந்தர் இப்போ ஃபிட்டா இருக்க மாட்டார். மேபி for the first 2 games ஃபிட்டா இல்லாம இருக்கலாம். But they want him for that Pakistan game. ஏன்னா in case Pakistan make a U-turn and say இல்ல நாங்க ஆட போறோம் or வேற ஃபேஸ்ல வரும்போது, because சில டீம்ஸ்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிற டீம்ல they believe Washington Sundar will be very useful on the all-rounder slotல. I think if I'm right, but the ICC rules prakaram you say yes, continue.
நடு டோர்னமெண்ட் யூ கேன் சே ஐ அம் அன்ஃபிட் சொல்ல முடியாது. புரியுதா உனக்கு? இல்ல சொல்ல நடு டோர்னமெண்ட்ல யூ கேன் ஆல்வேஸ் எனி டைம் யூ கேன் டிக்ளேர் அன்ஃபிட். அதுல பிரச்சனை இல்ல, that means you have to be, if I'm right, the rule is that you have to be unfit during the tournament. நடு டோர்னமெண்ட் பண்ணி டோர்னமெண்ட் பிகினிங் அன்ஃபிட் வாஷிங்டன் சுந்தர். நடு அது வந்து there are ways to go about that. I don't think அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும்னு. ஈஸியா அது வந்து இது பண்ணலாம் சீக்கா. அது வந்து யூ கேன் ஆல்வேஸ் சே நெட்ல வந்து bowling போடும்போது இன்ஜூரி ஆச்சு ஒரிஜினல் ரூபால நீ டோர்னமெண்ட் நடுவுல இன்ஜூரி ஆச்சா நீ சொல்றது எனக்கு புரியுது. பட் இட் கேன் ஆல்வேஸ் நீ இன்ஜூரினா ரீப்ளேஸ்மென்ட் எடுத்துக்க முடியாது. that should be the rule actually, but I don't know what is the rule. I don't think அவ்ளோ strong and அவ்ளோ இதுவா இருப்பாங்கன்னு, because it's a World Cup and you know everybody is trying to get fit to play the World Cup. இங்க விடு அங்க ஜாஷ் ஹேசல்வுட் அவன் காலி அங்க. ஆமா ஆஸ்திரேலியால ஜாஷ் ஹேசல்வுட் காலி. எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியா போகும்போது இந்த வருஷமும் போக மாட்டாங்களோன்னு தோணுது. இந்த மாதிரி அவங்களுக்கு பேட் கமின்ஸ் காலி, ஹேசல்வுட் காலி, இவன் இல்ல ஸ்டார்க் இல்ல, என்னமோ இந்த சீசன் ஆஸ்திரேலியா டாப் 4 கஷ்டப்படுவாங்களோன்னு தோணுது. I take back my words. ஜாஷ் ஹேசல்வுட் இல்லைன்னா அவங்க bowling வந்து அப்பா டக்கர் bowling ஒரு மாதிரி பொட்டலம் bowling, அவங்க சான்ஸே கிடையாது. யார் bowling பண்ண பார்லெட் கீர்லெட் எல்லாம் bowling பண்ணலாம் இங்கே பார்த்து அடி அடிப்பாங்க. இல்ல சிகா, நீங்க you take back your words. Actually I take back my words that I just said. It's still Australia. அது வந்து எனக்கு இந்த ஆஸ்திரேலியன்ஸ மட்டும் வந்து நான் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண மாட்டேன். I will not make that mistake. நான் மிஸ்டேக் சொல்லப்பா. இந்த bowling வச்சு ஆஸ்திரேலியா struggle to qualify நீ definitely. Without Josh Hazlewood they struggle. நானும் அதுதான் எல்லா கிரிக்கெட்டிங் இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டிங் அனாலிசிஸா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அனலிஸ்டா பாத்தீங்கன்னா, என்னடா இது ஹேசல்வுட் கிடையாது கமின்ஸும் கிடையாதா, இந்த bowling டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு யோசிக்க தோணும். பட் எனக்கு என்னன்னா ஐ டோன்ட் நோ சீக்கா. இந்த எனக்கு வந்து I won't underestimate Australia. I won't make that mistake. I still believe they'll make the top 4. அவங்களுக்கு you are playing it safe. I underestimate Australia. Australia நீ கோவிந்தா, என்னோட ஒபினியன்ல கோவிந்தா. குவாலிஃபயர் ஆன விஷயம் நீ கோவிந்தா. ஆஸ்திரேலியா கோவிந்தா, ஹரி கோவிந்தா, கோகுலானந்த கோவிந்தா. இதேதான் 2023 வேர்ல்ட் கப் ரெண்டாவது மேட்சுக்கு அப்புறம் இப்படியேதான் சொன்னாரு. என்ன நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் ஒருதான் இந்தியா கடைசியில வந்து இந்தியா கோட்டை விட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்தியா they just scraped through to the qualify final வந்தாங்க. Actually India was dominating 2020 World Cup. Final over match, yes, bad luck to India, that's all. Frankly speaking, Indians are such a dominating side. Even இப்ப T20 World Cup அதே மாதிரி தான். So Australia, I still maintain, if Australia with Josh Hazlewood ஒரு bowler, it makes a huge difference. Devios மறக்காதீங்க, Josh Hazlewood, the bowler, even for RCB, made a huge difference. Yeah. He played for CSK, he made a huge difference. Yeah. One bowler can make a huge difference. And Hazlewood has got the 4 overs are golden overs. And you can ஒரு fair argument வச்சுக்கலாமே that Hazlewood வந்து நீங்க வந்து ஒரு பும்ரா லெவல்ல அவங்க பாத்துன்னு இருப்பாங்க ஆஸ்திரேலியா. 100%. he's been underrated. He's a slightly underrated bowler. நம்ம பூம்ரா பத்தி பேசுறோம், பட் ஹேசல்வுடும் அந்த லெவல் தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. Impact too good actually. Any two teams can qualify according to pre-assigned seeding. So என்ன புரியலப்பா எனக்கு. இது என்ன தெரியல, ஏதோ சொன்னாங்க. Basically அந்த pre-assigned seedingனால ஹை சான்ஸ் வந்து பிட்வீன் இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க 3 பேர்ல வந்து 2 டீம் தான் குவாலிஃபை ஆக முடியும். அந்த மாதிரி சீடிங்ல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ. ப்ரொடியூசர் சொன்னாரு, ஆஃப் த கேமரா என்கிட்ட சொன்னாரு, எனக்கு புரியல. சதீஷ் சொன்னா என்கிட்ட, இது அங்கிள் நீங்க சொன்னீங்க சார், இது 3ல 2 தான் வர முடியும்னா, எனக்கு இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் காம்ப்ளிகேஷன் எனக்கு தெரியாது. நாளைக்கு வேர்ல்ட் கப் கமெண்ட்ரி போவேன், அப்ப போச்சு கட் வந்து கொண்டு சொல்றேன், அடுத்த ஷோல சொல்றேன் உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுக்கு கூடி சீக்கிரம் ஜாயின் பண்றேன் கமெண்ட்ரியில. எனிவே லெட்ஸ் லுக் அட் த இந்தியன் ஸ்குவாட். ஏன்னா நாளைக்கு மேட்ச் இருக்க போது. இந்தியா ஸ்டார்டிங் த வேர்ல்ட் கப். பை தி வே, ஆர் யூ எக்ஸைட்டட் சீகா? என்னமோ இல்ல, வேர்ல்ட் கப் நாளைக்கு ஆரம்பிக்க போது. ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் என்னடா இது இந்தியன் வேர்ல்ட் கப், இந்தியாவில் நடக்க போற வேர்ல்ட் கப், அந்த எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ அளவுக்கு ஒண்ணு, அந்த ஃபீவர் ஒன்னும் பிடிக்கலையோ அந்த குரூப் ஸ்டேஜ்ல. லாஸ்ட் வேர்ல்ட் கப்லயும் அப்படியே தான் நம்ம பார்த்தோம். அந்த குரூப் ஸ்டேஜ்ல ரொம்ப ஃபீவர் பிடிக்கல. அந்த சூப்பர் 8ஸ்ல இருந்து தான் ஃபீவரிஷா இருந்தது. என்ன நினைக்கிறீங்க? நேச்சுரலா சூப்பர் 8 வரைக்கும் எல்லாம் ஒரு 1.5 சைடு எல்லாம் USA, நமீபியா, இட்டலி. இன்னைக்கு கூட காத்தால மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் தாஜ் ஹோட்டல் நம்ம மெட்ராஸ்ல. அங்க இட்டாலியன் டீம், அந்த இட்டாலியன் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான். சாரி விஷ் பண்ணுங்க, ஆனா விஷ் பண்ண நான் சில பேர் ஐ மீன் சப்போர்ட் ஸ்டாஃப் இட்டாலியன் டீம்ல இருந்தாங்க. பட் அட்லீஸ்ட் இட்டாலியன் டீம்ல அட்லீஸ்ட் எல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, லோக்கல் கிரிக்கெட்டர்ஸ், லோக்கல் இட்டாலியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க.
வேற அமெரிக்கால என்னடா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அமெரிக்கா இந்த மாதிரி தான் ஆடுறாங்க. ஸோ இவங்களை போட்டு என்ன இதெல்லாம் பொட்டலன் டீம்ஸ் எல்லாம். பட் ஒன் குட் திங் இஸ் this one way of promoting cricket to other parts of the world. So that's why the ICC is doing it. Nothing wrong in it. இது மாதிரி தான் இருக்கும் உனக்கு. Till what do you call the group stage போற வரைக்கும் சூப்பர் 8 வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மாதிரி டக்கு தான் போகும் ஐபிஎல். பட் சூப்பர் 8 பிடிக்கும் சூடு பிடிக்கும். யாரு ஹர்ஷித் ராணாவோட ரீப்ளேஸ்மெண்ட்? நான் அந்த சிராஜ் தான் எடுப்பேன். Obviously சிராஜ். Automatic choice should be Siraj. He done well in IPL also last year. Don't forget that. He's been doing well this year, consistent in all formats of cricket. One day it should be Siraj. Automatic choice should be Siraj only. Absolutely. There should be a no question. Mohammad Siraj is the Indian war horse. நம்ம பார்த்துட்டோம் டெஸ்ட் டீம்ல எப்படி பண்ணிருக்காரு, ஒன் டே டீம்லயும் சூப்பரா பண்ணிருக்காரு. I think he is in his prime. And in the World Cupல he could be a very big factor இருக்கலாம் சில மேட்சஸ்ல. சிராஜ் 100%. But of course இப்ப 11ல ஆடுறதுக்கு இடம் கிடைக்கணும். 11ல கஷ்டமா இருக்குல்ல. ஹர்ஷீப் சிங், உனக்கு பூம்ரா, ஷமி வந்து 2023 வேர்ல்ட் கப்ல ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச், ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் ஷமி ஆடல. அதுக்கப்புறம் ஆடினாரு ஷமி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி சிராஜ் வந்து ஒரு கலெக்டர்லாம் நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். பட் ஆனா இந்தியன் டீம் யார் போட்டாலும் அடிப்பாங்க. யாரு பாருங்க, அபிஷேக் சர்மான்றாங்க, ஈஷான் கிஷன்றாங்க, சூரியகுமார் யாதவ்ன்றாங்க, திலக் வர்மான்றாங்க. இது சொல்லுங்க, யாரு டாப் 3? இஷான் கிஷனா? வேற என்ன? அபிஷேக் சர்மா, ஈஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ். இதுல என்ன டவுட் இருக்கு எனக்கு? இல்ல அது அங்கதான். நம்பர் 3 யார் ஆட போறாங்க? திலக் வர்மாவா? சூரியகுமார் யாதவ் ஆடும். So 3 left handers இந்த டாப் போவாங்களா சிகா? ஐயோ இந்த ஆரம்பிச்சிட்டாங்க. லெஃப்ட் ரைட் மிடில் போடா. ஏன் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆனா என்ன குறைச்சா 3 ரைட் ஹேண்டர்ஸ் மட்டும் ஆனா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆட கூடாதா? நான் ஒண்ணுமே சொல்ல. 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த டாப் போறாங்களான்னு நான் கேட்டேன் சிகா உங்ககிட்ட. தப்பே கிடையாது. சூரியகுமார் திலக்குமார் 2 பேரும் யாரோ ஆடிதான் ஆகணும். எல்லாத்தையும் ஏறி விட்டுட்டு இருக்காரு இவரு. ஏறி விட்டுருக்காங்க. The left right combination of பூச்சாண்டி devious. Don't believe all this left right combination to a certain extent is okay. There are a lot of left handers சிகா நம்ம டீம்ல. ஆனா டேய் அந்த காலத்துல ஆடம் மில்கஸ், மேத்யூ ஹெடன் எவ்வளவு வருஷம் ஓபன் பண்ணாங்க. they dominated world cricket. dominated world cricket. சரி, இந்த bowling attack தான் மெயினா. So you have Arshdeep, you have Jasprit Bumrah, அக்சர் and வருண் சக்கரவர்த்தி. ஷுவரா இவங்க 4 பேரு. Dubey and Hardik Pandya, the 2 all-rounders. So you have 6 solid options. In fact, 5 solid options with Dubey. So I think India இந்த பேஸ் இந்த ஃபார்மேட்டை மாத்த மாட்டாங்களே. குல்தீப் எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குமா? இல்ல கஷ்டப்பா. I think inme they have to set the team right now. The tone has to be set from game number 1. So என்னோட opinion அபிஷேக் சர்மா, ஈஷான் கிஷன். Number 3 சூரியகுமார் யாதவ், 4 திலக் வர்மா, 3-4 இவங்க 2 பேருக்குள்ள. 5 ஹர்திக் பாண்டியா, 6 வந்து டுபே, 7 ரிங்கு சிங், 8 அக்சர் பட்டேல், 9 வருண் சக்கரவர்த்தி, 10 பூம்ரா, 11 ஹர்ஷ்தீப் சிங். மேன் ரோவர். சரி, ஓகே. எனிவே, going into the tournament as favorites, good luck to the Indian team. No team has first of all defended a World Cup. Rendadu, no home nation has won the World Cup. It is time for us to change that narrative and change history. History is always meant to be rewritten. Records are always meant to be broken. In the World Cup, ஒரு சரியான opportunity for India to do that, Chika. 100%. I think ஒன்னு சொல்ல பார்த்தா டியர்ஸ் காம்படிஷனே கிடையாது நம்மளுக்கு. ஆக்சுவலா I'm being over confident, honestly speaking. Yes, ஒரு மாதிரி ஸ்லைட்ல ஓவர் கான்ஃபிடென்டா இருக்கேன். ஏன்னா ஒரு சைட்ல பார்த்தா ஒரு தத்திக்கிட்டு ஆஸ்திரேலியா பார்த்தா ஹெசுல் இல்லைன்றான். இங்கிலாந்துல பார்த்தா ஒரு மாதிரி தான் போலிங் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால பார்த்தா இவங்க மட்டும் தான் இருக்காது. அந்த எல்லா டீம்லயும் பார்த்தா காம்படிட்டர்ஸ் சொல்ல இவங்க தான் காம்படிட்டர்ஸ். So we are far ahead. Balance. I keep on repeating the same word. Balance of Indian team is something fantastic. And 2 match-winning bowlers. வருண் சக்கரவர்த்தி, பூம்ரா வரை அவனை அசைக்க முடியாது இந்தியா. Yeah, with that we'll call it. All the best to the team, to the Indian team. Yeah, good luck team India. Good luck Surya. Good luck team India. Do well guys. தில்லிக்கு துட்டு ஆடுங்க மச்சான். ஜாலியா ஆடுங்க. ஈஷான் கிஷன் ரொம்ப நம்ம ஃபேவரட் கிரிக்கெட்டர். ஆடு மச்சி, அவனும் நம்மளோட குதிரை தான். நிறைய குதிரைங்க இருக்காங்க. ஈஷான் கிஷன் இருக்கிறான், சூரியகுமார் யாதவ் இருக்கான், ஹர்திக் பாண்டியா இருக்கான். குதிரைங்களா இருக்காங்க எல்லாரும். Sorry. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Click on the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.